நம்முடைய வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள், பெண்கள் குறிப்பாக மார்க்க விஷயத்தில் மிக பெரும் அலட்சியத்தில் இருப்பதை பார்க்கிறோம். சில பயான்களை, உரைகளை கேட்டாலும் கூட மார்க்க விஷயத்தில் அவர்கள் காட்டுகிற அக்கறை அதிகப்படியாய் தெரிந்தாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறு சிறு விஷயங்களில் இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் சர்வ சாதாரணமாய் செய்து விடுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் மனைவியார் அம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம் 4939வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லைஸா அஹதுன் யுஹாஸபு இல்லா ஹலக். எவரை அல்லாஹ் விசாரிக்கிறானோ அவர் அழிந்து விட்டார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்தால் அவர் அழிந்து விட்டார். காலத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக், அல்லாஹ் உங்களுக்கு என்னை அர்ப்பணமாகட்டும். அலைஸ யகூல், அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் குர்ஆனில் கூறவில்லையா, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, எவருடைய வலக்கரத்தில் புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர் இலகுவான முறையில் எளிதான முறையில் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? விசாரிக்கப்படுபவர் அழிந்து விட்டார் என்கிறீர்களே, பதறாங்க. அப்படியே விசாரணை செய்யப்படுபவர் அழிந்து விட்டார் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே துடிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறானே, வலக்கரத்தில் ஏடுகளை பெறுபவருக்கு இலகுவான முறையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாக்கல் அருப் யுரதூன், ஆயிஷாவே, இது கேள்வி கணக்கு தொடர்பானது கிடையாது. மனிதனுக்கு முன்னால் அல்லாஹ் பட்டியலை வைப்பான், அவ்வளவுதான். வைத்ததற்கு பிறகு வமன் நூகிஸல் ஹிசாப், அந்த பட்டியலில் இருந்தும் கூட யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ ஹலக்க, அவர் அழிந்து போவார். கையில வாங்கினவர்கள் செய்துட்டு போயிட முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், புத்தகத்தை அல்லாஹ் திறக்கவே மாட்டான். வலக்கரத்தில வாங்கியவுடன் விசாரணை சற்று எளிதாக்கப்படும், அவ்வளவுதான். அந்த புத்தகத்திலும் அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் அவர் அழிந்து போவார். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுது அவங்களுக்கு அப்படியே உள்ளம் துடிக்குது, பதறு. இதான் சுய பரிசோதனை செய்வதற்கான வழிமுறை. எவ்வளவோ உபதேசத்தை கேட்கிறோம், வாராந்திர ஜுமா பயான்களை கேட்கிறோம். எத்துணை வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லி அழுத்தமாய் சொல்லப்படுகிறது. உள்ளம் நடுங்குகிறதா? நம்முடைய உள்ளம் எவ்வளவு இற்று போய் செத்து போய் இறுக்கமாய் இருக்கிறது என்பதற்கான சான்று.